ஸோ இந்த கிளாஸை பொறுத்தவரை நிறைய வெர்பு வேர்டை நாம் கற்றுக்க போகிறோம். கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த வேர்டோட மீனிங் என்ன, தமிழில் என்ன மாதிரி வரும், இங்கிலீஷில் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் லிசன் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் மீனிங் என்ன, அதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டீச், கற்றுக்கொடு, சிக்கா. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? சீக் அப்படின்னா அது கற்றுக்கொள் அப்படின்றாங்க. இது கற்றுக்கொடு, அதாவது கற்றுக்கொள் அப்படின்னா ஒருத்தவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? கற்றுக்கொடு அப்படிங்கிறது தான் அந்த சிக்கா. நாம் கற்றுக்கிறது அப்படின்னா சீக், லேர்ன் பண்ணுறது. ரெண்டும், அது லேர்ன், இது டீச். ஸோ டீச் அப்படின்னா கற்றுக்கொடு, சிக்கா. அகெயின் டீச், கற்பித்தல், படா. ஸோ கற்பித்தல், கற்றுக்கொடு ரெண்டும் வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது டீச் அப்படிங்கிறது காமன் வேர்ட். தென் சிக்கா அண்ட் பட். பட் அப்படின்னா இந்த இடத்துல ரீட், படா அப்படின்னா கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்கு நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம மொழி நடையில் ஒன்று சொல்லுவோம், உரைநடை விஷயத்தில் நம்ம ஒன்று சொல்லுவோம், நடைமுறை லைஃப்பில் நம்ம சொல்கிற அந்த தமிழோட வேர்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேரியேஷன் வரும். அதேமாதிரி நம்ம ஹிந்தி பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கலாக நம்ம பேசும்போது ஒரு ஹிந்தி ப்ரொனன்சியேஷன், ஒரு ஹிந்தி வேர்டு வரும். பட் பட்டர் ஹிந்தியாக நம்ம பேசும்போது கேஷுவலான ஹிந்தி. இப்போ அவன் வந்தான் அப்படின்றத விட அவன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த வேரியேஷன் தான் ஹிந்தியில் நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள். கால், கூப்பிடுதல், புலா. ஸோ கூப்பிடுதல் அப்படின்னா கால் பண்ணு, புலா ஃபோனில் கால் பண்ணு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வேர்டை தான் நம்ம புலா அப்படின்னு சொல்கிறாங்க. டான்ஸ், நாச். டான்ஸ் நடனம், நாச். ஸ்டார்ட், புறப்படு, நிக்கல். ஸோ நிக்கல் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க? புறப்படு, இந்த இடத்த விட்டு கிளம்பு, இந்த இடத்த விட்டு போ, புறப்படு, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் அது. ஸ்டார்ட், புறப்படு, நிக்கல். என்கொயர், விசாரித்தல், பூஞ்ச். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை மிஸ்டேக்கே பண்ணலை, ஒரு விஷயத்தை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்கொயரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல விசாரித்தல், என்ன நடந்தது, ப்ரெசண்ட்டில் என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறது தான் விசாரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் அப்படின்னா நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஹியர், கேட்டல். சுன், சுன் அப்படின்னா கியா சுன், என்ன கேட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ரெக்வெஸ்ட், நீடு. ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதும், நமக்கு தேவை அது நீடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தி வேர்டு பாருங்கள். மாங்க். மாங்க் அப்படின்னா சந்திரவளையம் போட்டு புள்ளி வைக்கும்போது அது இங் சவுண்டு, மாங்க். டு ரீச், ஒரு இடத்துலேருந்து கிளம்பி நம்ம இன்னொரு இடத்துல போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னா அடைதல், அதாவது இந்த பிளேஸில் போயிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பஹூஜ் அப்படிங்கிற வேர்டு வருது. சரியா? திரும்ப அகைன் பாருங்கள். டீச், கற்றுக்கொடு, சிக்கா. டீச், கற்பித்தல், படா. அவைலபிள், கிடைத்தல், மில். கால், கூப்பிடுதல், புலா. டான்ஸ் நடனம், நாச். ஸ்டார்ட், புறப்படு, நிக்கல். என்கொயர், விசாரித்தல், பூஞ்ச். ஹியர், கேட்டல், சுன். ரெக்வெஸ்ட், நீட், தேவை, மாங். டு ரீச், அடைதல், பஹூஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள். பீட், அடித்தல், மார். ஸோ குழந்தைங்க நம்ம அடிச்சுக்கும் போது அடிக்காத, டோன்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நஹி மார் அப்படின்னா அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்டு தான் அடித்தல் அப்படிங்கிறது. பீட், அடித்தல், மார். வாஷ், கழுவுதல், தோ. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஹாத் தோ அப்படின்னா கையை நல்லா கழுவுங்க. ஹாத் தோ அப்படின்னா ஹாத்னா கை, தோ அப்படின்னா வாஷ். ஃபைட், சண்டை, லட். ஓப்பன், திற, ஹோல். சப்போஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா பந்த் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? க்ளோஸ். இதில் கோல் அப்படின்னா ஓப்பன். கீப், ரக், வை. ஸோ ஏதாவது ஒரு திங்ஸை கொடுத்து கீப் இட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. கீப் இட் அப்புங்கிறது நம்ம என்கரேஜ் பண்ணுறது. கீப் திஸ் அப்படின்னு சொல்லும்போது பத்திரமா வச்சுக்கோ, இதை வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வரக்கூடியதான் இந்த கீப் அப்படிங்கிற வார்த்தை. ரக் அப்படின்னா வை. சேல், விட்ரல், பேஜ். ஸோ அந்த இடத்துல வந்து கரித்னான்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? கரித்னா, பேஜ்.
ஸோ இந்த வேர்டு தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், பார்த்துக்கோங்க. டேக் அண்ட் கிவ், தே லோ அப்படிங்கிற வேர்டு. கரீத் அண்ட் பேஜ், விற்குதல் வாங்குதல் அப்படிங்கிற விஷயம் டிஃப்ரென்ஸாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த வேர்டை மறக்காமல் பார்த்துக்கோங்க. சே அப்படின்னா சொல்லுதல். கஹ், கஹ் அப்படின்னா சொல்லு, உன்னோட விஷயத்தை என்னன்னு சொல்லு, நான் கேட்குறேன், லிசன். டு சே, ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதா இந்த கஹ் அப்படிங்கிற வேர்டு. சென்ட், அனுப்பு, பேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் கொடுக்குறோம், ஒரு பார்சல் கொடுக்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தை இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு அனுப்பிடு, அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அனுப்பு அப்படிங்கிற வேர்டு. பேஜ், அது ஹிந்தியில் என்ன சொல்கிறோம், பேஜ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு மேக் அப்படின்னா செய். பனா, ஒரு விஷயத்தை செஞ்சு கொடு, ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, டு மேக், செய், பனா. பர்த், பிறப்பு, ஜென்ம. டெத், இறத்தல், மர். ஸோ அந்த மருக்கும் மாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மா பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதோட வேர்டே மாறும், மார் அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்னா என்ன சொல்கிறாங்க, அடித்தல். மர் அப்படின்னா அந்த இடத்துல என்னது, இறத்தல். ஸோ ரெண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட், மற்றும், அவர். ஸோ இந்த அண்டுங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுவும் அதுவும், அவனும் இவனும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லும் போது அண்டுங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு திங்க், யோசி, சோச். யூ திங்க் அப்படின்னு சொல்கிறோம், தும் சோச், நீ யோசி, அந்த விஷயத்தை அதை எப்படி பண்ண அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? திரும்ப அகைன் நம்ம ரீட் பண்ணுற பாருங்கள். பீட், மார், அடித்தல். வாஷ், கழுவுதல். தோ, ஃபைட், சண்டை. லட், ஓப்பன், திற. ஹோல், கீப், வை. ரக், சேல், விற்றல், பேஜ். சே, சொல்லுதல். கஹ், சென்ட், அனுப்பு, பேஜ். டு மேக், செய், பனா. பர்த், பிறப்பு, ஜன்ம. டெத், இறத்தல், மர். அண்ட், மற்றும், அவுர். திங்க், யோசி, சோச். ஸோ நிறைய வெர்பு வேர்டு இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 50 வேர்ட்ஸை நம்ம மேக் பண்ணும்போது நம்ம இனிமேல் அடுத்தது இதை வச்சு நம்ம எப்படி க்ரியேட்டிவிட்டியாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 50 வேர்ட்ஸையும் நல்லா பை ஹார்ட் பண்ணி உங்களோட நோட்டில் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா?